சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளை நாம் சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடுகிறோம். இது சித்திரகுப்தரை வணங்கும் மிகுந்த முக்கியத்துவம் உள்ள நாள் என சொல்லப்படுகிறது. சித்திரை மாதத்தின் பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தர் யமதர்மராஜனின் உதவியாளராக ஜீவராசிகளின் கர்மங்களை பதிவு செய்யும் கடமையில் இருப்பதால் அவரை வணங்குவது வழக்கமாகும். இந்த நாளில் அவர் தரிசனம் மிகுந்த புண்ணியம் என கருதப்படுகிறது. மேலும் இந்த நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது சிறப்பு என நம்பப்படுகிறது. அங்கு செல்லும் முன்பு பூதநாராயணனை வணங்குவது நல்லது என பாரம்பரியம் கூறுகிறது. ஏனெனில் அவர் திருவண்ணாமலை மலைக்கு பாதுகாவலராக கருதப்படுகிறார். பின் இரட்டை பிள்ளையாரை வணங்கி அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மையையும் தரிசித்த பின்பு ராஜகோபுரத்தை வணங்கி மலையை சுற்றி கிரிவலம் தொடங்க வேண்டும். கிரிவல பாதையில் உள்ள 8 திசைகளின் லிங்கங்களையும் வணங்குவது நம்பிக்கையாக உள்ளது. பொதுவாக அக்னிதலமான திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லும் போது மனசாட்சியுடன் நடப்பது வாழ்க்கையின் நன்மைகளை அதிகரிக்கக்கூடும் என நம்பப்படுகிறது. இந்த ஆண்டின் சித்ரா பௌர்ணமி மே மாதம் 11ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி இரவு வரை இருக்கிறது.